அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் அதிகாரியை மிரட்டி படிவங்களை திமுகவினர் பறிக்கிறார்கள் என்றும் ஜெயக்குமார் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மையின வாக்குகளை நீக்கிவிடுவார்கள் என்பது தவறான கருத்து என்றும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். எப்படி நீக்க முடியும்? எப்படி நீக்க முடியும்? ஏங்க ஏங்க இந்த அது எந்த வகையில நீக்க முடியாது. உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இப்ப பேர் இருக்கா? பேர் இருந்தா உங்களுக்கு ஃபார்ம், உங்களுக்கு அப்புறம் என்ன பேர் இருந்தா ஃபார்ம், உங்களுக்கு வீட்டுல இருக்கீங்களா இருந்தா ஃபார்ம். கற்பனை சொல்றதுதான் இல்லாத ஆளுக்கு தான் எவிடன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது அது வீணான கற்பனை, தேவையில்லாத கற்பனை. அது போல தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவும் விடாது. போதுமா? அதிமுகவும் அரசியல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை நாங்க வந்து டெல்லிக்கு நாங்க வந்து அனுப்புறோம். கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் அது. ஏன்னா வந்து நான் சொன்னேன், இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், லோக்கல்லே வரும், உங்களுக்கும் தலைவலி. அதனால இது வந்து யாருக்கும் வேணாம், எங்ககிட்டையும் கொடுக்க வேணாம். திமுக கொடுக்காது, தோழமை கட்சி கொடுக்காது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க. நம்ம பிஎல்ஓ சைட்டை நாங்கள் வேணா ஒத்துழைப்பு கூட போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு தேவை அதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். யாரு மீண்டும் ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராவது வருவாங்க. நீங்க ஆரம்பிச்சா கூட அப்படிதான், சரிதானே? நீங்க எல்லாம் ஆரம்பிச்சா கூட சேர்ந்து ஆரம்பிச்சா கூட அப்படிதான். ஆனா உங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்க தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்க சொல்றோம் எங்க தலைமையில் தான் கூட்டணி, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்க கருத்து எங்க. ஓகே, அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கிறது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மனு அளித்திருந்தார். மனு அளித்துவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டி படிவங்களை திமுகவினர் பறிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார்.